Chalkpiece Academy. Design your future. உங்களுடைய பல ஆண்டு கனவான ஆசிரியராகும் கனவு நனவாக. You are watching Chalkpiece Academy Elite. Design your future. வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது கல்வி உளவியல் PGTRB 2026-27க்கான வீடியோவாகும். செயல்பாட்டு கல்வி அறிவை செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பின்கள் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இது யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 12. 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவதற்கு உறுதி தரக்கூடிய விளக்கங்கள் இந்த வீடியோவில் வரவுள்ளன. உங்கள் சாக்பீஸ் அகாடமி வழங்கும் இந்த பயிற்சியில் நீங்களும் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் இதில் காட்டப்படும் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து இந்த தேர்வு பயிற்சியை பெறலாம். இந்த தேர்வு பயிற்சியானது முதலில் விளக்க வீடியோக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதன் பிறகு அதற்கான மெட்டீரியல் வழங்கப்பட்டு அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வு நடைபெறுகிறது. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செயல்பாட்டு கல்வி அறிவை அடைவதில் உள்ள சவால்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அதாவது முதல் சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி தான். இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை அடைவதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் பிரச்சனையே சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். ஏன்னா பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு நமது சமூகத்தில் பரவியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு கல்வி அறிவை அடைவதற்கான மிக முக்கியமான தடைகளில் ஒன்றாக வறுமை உள்ளது. தரமான கல்வி, கற்றல் பொருட்கள் மற்றும் ஆதரவான சூழல்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான கல்வி அறிவு வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தரமான கல்வி, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அத்தனை விஷயங்களும் அனைவருக்கும் கிடைப்பதில் கட்டாயம் தடைகள் ஏற்படுகின்றன அப்படின்றது தான் மிக முக்கியமான சவால்களில் ஒன்றாகும். அணுகக்கூடிய கல்வி திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் இந்த தடைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கல்வியானது அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அணுகக்கூடிய கல்வி திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ அல்லது அரசாங்கங்களோ என்ன பண்ணணும்னா இதில் முதலீடு செஞ்சு அனைவருக்கும் இந்த கல்வி கிடைக்க ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ ரெண்டாவது சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப இடைவெளிகள், அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ அந்த கேப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எப்படி? டிஜிட்டல் பிளவுன்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுத்தறிவு ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. அதாவது டிஜிட்டலில் இடைவெளி, கேப்புன்றதை தான் பிளவுன்னு தமிழில் படித்திருக்கிறாங்க. டிஜிட்டல் கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டல் கேப்புன்றது எழுத்தறிவு ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. அதாவது டிஜிட்டல் கருவிகள் எழுத்தறிவு வளர்ச்சிக்கு ஆதரவளிக்க முடியும் என்றாலும் தொழில்நுட்பத்தை அணுகாதவர்கள் பின்தங்கியுள்ளனர். ஸோ இந்த டெக்னாலஜியை அடைய முடியாதவர்கள் கட்டாயம் இந்த கல்வி அறிவில் பின்தங்கிதான் உள்ளார்கள். இதுதான் அடுத்த சவாலாக இந்த செயல்பாட்டு கல்வி அறிவுக்கு உள்ளது. இந்த இடைவெளியை குறைக்க உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டங்கள் உள்ளிட்ட பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. ஸோ இந்த கேப்பை குறைக்கணும் அப்படின்னா உள்கட்டமைப்பு மேம்பாடு செய்யப்படணும். அதற்கு தேவையான கட்டமைப்புகள் இருக்கணும்.
அப்புறம் டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டங்கள் இருக்கணும். இப்படி பல்வேறு அணுகுமுறை இருந்தால் தான் இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த சவாலை எதிர்கொள்வது கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான சமமான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. ஸோ இந்த இதை சரிப்படுத்திட்டா எல்லாருக்கும் சமமான வளர்ச்சியும் ஏற்படும், சமமான வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை உறுதி செய்ய முடியும் அப்படின்றாங்க. அடுத்த சவால் அப்படின்னு பார்த்தோம்னா கலாச்சார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மை. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் பன்முகத்தன்மையோடு இருக்கிறது. பல கலாச்சாரங்கள் கலந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லை, மொழியியல் பன்முகத்தன்மை. மொழியியலும் பார்த்திங்கன்னா இப்போ மொழிகளும் நிறைய மொழிகள் பேசுகிறவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை வழங்குவது, அது ஒரு சவால். இப்போ பன்மொழி மற்றும் பன்முக கலாச்சார சமூகங்களில் செயல்பாட்டு எழுத்தறிவு கற்பிப்பது குறிப்பாக சவாலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்தறிவுக்கு கல்விக்கு சமமான அணுகலை உறுதி செய்வதற்கு மொழியியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் கல்வி வளங்களை வடிவமைப்பது அவசியம். ஸோ நம்ம கல்வி அறிவை வழங்குவதிலேயே இந்த மொழியியல் சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் உள்ளடக்கியதாக இருந்தால் தான் அனைவருக்கும் அந்த கல்வியானது சேரும். இப்போ பன்முகத்தன்மையை தழுவும் உள்ளடக்கிய பாடத்திட்டம், அதாவது சிலபஸ், இந்த சவால்களை சமாளிக்கவும் ஈடுபாட்டை ஊக்குவிக்கவும் உதவும் அப்படின்றாங்க. ஸோ சிலபஸ்லேயே எதை கொண்டு வரணும் அப்படின்னா மொழியியல் பற்றியும் கலாச்சாரங்கள் பற்றியும் உள்ளே கொண்டு வந்தோம்னா அவங்க இதை படிக்கிற பொழுது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவானது அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக அமையும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை ஊக்குவிப்பதற்கான உத்திகள். இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவது அல்லது டெவலப் பண்ணுவது, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கல்வி முறைகளில் எழுத்தறிவை ஒருங்கிணைத்தல், அதுதான் முதல் டெக்னிக். கல்வி முறைகளில் எழுத்தறிவை ஒருங்கிணைத்தல். இந்த எழுத்தறிவை எப்படி கொண்டு வர்றது? கல்வி நிறுவனங்கள் பாடத்திட்டங்களில் நிஜ வாழ்க்கை காட்சிகளை இணைப்பதன் மூலம் எழுத்தறிவின் நடைமுறை பயன்பாடுகளை வலியுறுத்த வேண்டும். ஸோ அந்த நிஜ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காட்சிகளை இணைச்சு பாடத்திட்டங்களில் கொண்டு வந்தோம்னா இது செயல்படுத்த முடியும். அது ஒரு டெக்னிக். அடுத்து பார்த்திங்கன்னா ரோல் பிளேயிங், அதாவது அந்த இதை அப்படியே நடித்து காண்பிப்பது, அதான் ரோல் பிளேயிங் சொல்லுவாங்க. இந்த ரோல் பிளேயிங் அல்லது திட்ட அடிப்படையிலான பணிகள் போன்ற அனுபவ கற்றல் நடவடிக்கைகள், நேரடியாக அதை அனுபவிக்கிறது போல, அனுபவத்தை பெறுவதைப் போல நடவடிக்கைகள் இருக்கணும். எதுலனா கல்வி திட்டத்தில். எழுத்தறிவு கல்வியை ஈடுபாட்டுடனும் பயனுள்ளதாகவும் மாற்றும். அப்படி செஞ்சோம்னா இந்த எழுத்தறிவு கல்வியை ஈடுபாட்டுடனும் பயனுள்ளதாகவும் கட்டாயம் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பில், இந்த கல்வி திட்டத்தில் இதை ஒருங்கிணைக்கிறதுனால தொழில்நுட்பமும் முக்கிய பங்கு வகிக்கிறது, டெக்னாலஜியும் இம்பார்ட்டன்ஸ் பெறுகிறது. ஊடாடும் கற்றலுக்கான கருவிகள் மற்றும் தளங்களை வழங்குகிறது. இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த ஊடாடும் கற்றலுக்கான கருவிகள்னால் என்ன? அதாவது மாணவர்கள் கற்றலை எளிமையாக்குவதற்காக அவங்களுக்கு சில ஆப்ஸ்களையும், அதாவது ஆப்ஸ் மூலமாக பாடம் நடத்துவதையும் வெப்சைட் மூலமாக பாடம் நடத்துவதையும் நம்ம ஊடாடும் கருவிகள், அந்த கல்வி கற்றலை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் இந்த ஊடாடும் கருவிகள்ன்றாங்க. அதுக்கு தேவையான வெப்சைட் தான் இந்த தளங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா தான் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவானது அனைவருக்கும் எளிதில் கிடைப்பதாக இருக்கிறது. வெறுமனே புத்தகத்தை மட்டும் வச்சு நம்ம நடத்தக்கூடாது. இந்த மாதிரியான மற்ற டெக்னிக்ஸ்களையும் பயன்படுத்தி தான் அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா சமூக அடிப்படையிலான திட்டங்கள். ஏன்னா வெவ்வேறு சமூகங்கள் இருக்கின்றன. அந்த சமூக அடிப்படையிலான திட்டங்கள் இருக்கணும் இந்த கல்வி அறிவில். இப்போ எழுத்தறிவு வளர்ச்சிக்கு கூடுதல் ஆதரவை வழங்குவதன் மூலம் சமூக திட்டங்கள் முறையான கல்வியை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றாங்க. இந்த சமூக திட்டங்கள் வரும்பொழுது தான் இந்த எழுத்தறிவு வளர்ச்சியானது ஏற்படும். அப்போ தான் இந்த கல்வி நிறைவடையும், அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும். நூலகங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது, அதாவது லைப்ரரிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளூர் நிறுவனங்கள், அந்த உள்ளூர் லோக்கல் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அவைகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேரணும். அடிமட்ட அளவில் எழுத்தறிவு திறன்களை மேம்படுத்த பட்டறைகள் உருவாக்க வேண்டும். இந்த பட்டறைகள்ன்றது என்ன, ஒர்க் ஷாப் நடத்தணும். அந்தந்த நிறுவனங்கள் ஏதாவது ஒரு தலைப்பின் கீழே அப்பப்போ ஒர்க் ஷாப்புகள் நடக்கணும். அதே மாதிரி வாசிப்பு குழுக்களை ஏற்படுத்தணும் மற்றும் பயிற்சி சேவைகளை வழங்க முடியும். இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவதற்கான பயிற்சியை வழங்க முடியும் அல்லது அந்த சேவைகளை வழங்க முடியும். இந்த திட்டங்கள் அனைத்து வயதினரும் தங்கள் திறன்களை மேம்படுத்தக்கூடிய அணுகக்கூடிய இடங்களை உருவாக்குகின்றன. இந்த திட்டங்கள் எல்லா வயதினருக்கும் தங்கள் திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு இடமாக அது அமையக்கூடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த வயதினராக இருந்தாலும் இந்த ஸ்கில்லை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்கை தலையீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கொள்கை தலையீடுகள் கட்டாயம் இருக்கும். செயல்பாட்டு கல்வி அறிவை ஊக்குவிப்பதில் அரசாங்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த எழுத்தறிவு கல்விக்கான வளங்களை ஒதுக்குதல், விளிம்பு நிலை குழுக்களுக்கு கல்விக்கான அணுகலை உறுதி செய்தல் மற்றும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்குதல் ஆகியவை முக்கிய கொள்கை நடவடிக்கைகளில் அடங்கும். இந்த மேற்கண்ட விஷயங்கள்லாம் அரசாங்கங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேசிய கல்வி திட்டங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை இணைப்பது போன்ற மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகள் மாற்றியமைக்க வேண்டும். ஸோ நேஷனலைஸ்டாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி நடக்குதோ அங்கே ஏற்படுற அதே மாற்றத்தை ஒவ்வொரு ஸ்டேட்டும் தங்களுடைய திட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த கல்வி அறிவை வழங்க வேண்டும். ஸோ இது போன்ற இன்னும் முக்கியமான தலைப்புகளின் கீழ் நிறைய வீடியோக்கள் வெளிவர உள்ளன. அதற்கான மெட்டீரியல்களும் அதற்கான தேர்வு பயிற்சியும் நடைபெற்று கொண்டுள்ளன. உங்களுக்கு இந்த தேர்வு பயிற்சி வேண்டுமென்றால் உடனடியாக நமது குழுவில் சேர்ந்து பயிற்சியை தொடங்குங்கள். அடுத்த PGTRBயில் வெற்றி மகுடம் சூடுங்கள் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.